சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. அதிமுக தலைமை கைமாறியது. அதிமுகவில் திடீர் பரபரப்பு. இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தில் 2026க்கான சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வருகின்ற 4ஆம் தேதி நடைபெறுகிறது. அதில் யார் வெல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த சூழலில் தற்பொழுது அதிமுக எப்படியாவது வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைத்து விட வேண்டும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதிமுக எப்படியாவது வெல்லணும், அதிமுக வெற்றி பெற செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வலுவாழ்ந்த கூட்டணி அமைப்பதாகட்டும், தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தந்திரமாக செயல்பட்டு இருக்கிறார். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே கட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு நடந்த அனைத்து விதமான தேர்தலையும் படுந்தோல்வியை மட்டுமே சந்தித்து வர்றாரு. அதனால் ஒரு மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலையும் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோற்றார் இருந்தால் கட்சியுடைய தலைமை தலைகீழாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை வேறு யாருக்கிட்டையாவது கட்சி தலைமை ஒப்படைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டுருக்கு. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெற்றால் அமைச்சராக யார் யாரெல்லாம் போட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லிஸ்ட்டு ரெடியாக இருக்குது. சரிங்களா? அது தொடர்பாக நம்ம அடுத்த வரக்கூடிய காணொலியில் பார்ப்போம். 2026 தேர்தலில் நான்முனை போட்டியில் 4 பக்கங்களும் வாக்குகள் சிதைந்திருப்பதன் காரணமாக யார் வெல்லப்போகிறார்கள், யார் வெற்றி பெற போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைக்கே வர முடியலை. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கமாக இந்த 2026 தேர்தல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்று பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அதிமுக 40% வந்திருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 38% திமுக, அப்புறமா தாவேக்கா ஒரு 30, நான் தமிழர் ஒரு 6 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது வாக்குகள் சிதைந்திருக்கிறது. இந்த சூழலில் யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு இன்னொரு கட்சி வரணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் யார் இந்த 2026 தேர்தலில் வெல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் யாருக்கு வாக்களித்து வந்திருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அதிமுகவுடைய ஆட்சி தமிழகத்தில் மலரணுமா, இல்லை திமுக ஆட்சியை மீண்டும் ஆட்சிக்கு வரணுமா, இல்லை தாவேக்காவா நான் தமிழரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனுக்கு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.